முத்துத்தாயம்மாள், உங்கள் தமிழாசிரியர். காலம் பொன் போன்றது. ஆம் மாணவர்களே, காலம் மிகவும் பொன் போன்றது. ஒவ்வொரு நிமிடங்களையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு கோடை விடுமுறை. ஆம், இந்த கோடை விடுமுறையை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள உங்களுக்கான சில வழிமுறைகள் இதோ. கல்வி, பொழுதுபோக்கு மற்றும் தன்முனைப்பு ஒன்றிணைக்கும் நேரம், அதாவது சுய விருப்பத்துடன் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுதல் சரியான நேரம் இதோ. கல்வி சார்ந்த செயல்கள், தினசரி சிறிய அளவிலான நாளிதழ்களை எடுத்துக்கொண்டு அதை வாசிக்கும் திறமையை மேம்படுத்திக் கொள்ளுதல். கணினி, கணிதம், அறிவியல் போன்ற பாடங்களில் உங்களுடைய புதிய திறன்களை வளர்த்துக்கொண்டு அதில் உள்ள புதிய திறமைகளை வளர்த்துக்கொண்டு தகவல்களையும் தெரிந்து கொள்ளுதல். ஆன்லைன் பாடநெறிகளை கற்றுக்கொண்டு அதன் மூலமாகவும் உங்கள் கல்வி நிலைகளை மேம்படுத்துதல். இது போன்ற கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் கோடை விடுமுறைகளில் ஈடுபட்டு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். புத்தக வாசிப்பு. வாசிப்பு என்பது ஒரு தவம். ஒரு முறை நீ வாசித்து விட்டால் அது உன்னை விடாது. திறன்களை வளர்த்தல். ஓவியம், இசை, நடனம் போன்ற கலைகள் சார்ந்த திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கிராபிக்ஸ், டிசைன், கோடிங் போன்ற திறன் சார்ந்த திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சுய வளர்ச்சி, புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் உங்கள் திறமைகளை மேன்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சரி, திறமைகளை மட்டும் வளர்த்து கொண்டே இருந்தால் போதுமா? உடல் ஆரோக்கியம் தேவையில்லையா? சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அதனால் உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். தினசரி யோகா அல்லது உடற்பயிற்சியை மேற்கொள்ளுதல், ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை மேற்கொள்ளுதல், முறையான தூக்கம் மற்றும் ஓய்வு, இதன் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணலாம். இப்படி கல்வி, திறன்களை வளர்த்தல், ஆரோக்கியம், இவை மட்டும் போதுமா மாணவர்களே? குடும்பம் தேவையில்லையா? ஆம், குடும்பத்துடன் நேரத்தை செலவழித்தல், சமையல், வீட்டு பணிகளில் பங்கு பெறுதல், பயணங்கள், அதாவது சிறிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுதல், இதன் மூலமாக உங்கள் இனிமையான நேரத்தை பொழுதுபோக்கலாம். எண்ணிய முடிதல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். ஆம், சுற்றுப்பயணத்தை பற்றிய சிறிய அறிவும் வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களில் பங்கேற்றல், நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு நல்லுறவு கூடுதல், நற்கணிப்புக்கான செயல்களை திட்டமிடுதல், இவற்றின் மூலமாக உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஒரு வருடத்தில் 11 மாதங்கள் பள்ளியில் செலவிடுகிற நீங்கள், ஒரு மாதம் உங்களுக்கான மாதம். இந்த மாதத்தை திறம்பட திட்டமிட்டு வடிவமைத்து சரியான முறையில் ஆர்வத்துடனும் பொறுப்புடனும் முயற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம் மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் சிறிதேனும் ஐயமில்லை என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியை முப்பா முத்துத்தாயம்மாள். நன்றி, வணக்கம்.